அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அத பாகன்ற பேரை சொல்லி பிரிக்க கூடாது. ஏய், இப்ப நான் சாமாத்திக்காரன் எங்க அண்ணனை போட போறேன். போடு போடு போடு. பாவால் உடனே போடு அவள. உயிர் மீது ஆசை இருந்தா நாட்டை விட்டுட்டு ஓடுறா. ரவிச்சந்திரா, தாய் என்று பாராமல் எதற்காக வெட்ட துணிஞ்ச? ஆடு வேண்டும் என்று கேட்டேன், தர மறுத்தார்கள். அடி அடி என்று அடித்து. அட பாவி, நாடு வேண்டும் என்றால் என்னை கேட்டிருந்தால் நாளை கொடுத்திருப்பேன். அதை விடுத்து எப்போது தாயை வெட்ட துணிந்தாயோ இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடம் கிடையாது. நாட்டை விட்டு ஓடுறா. ஏய், என்னடா சொல்ற? டேய், இந்த மண்ணில் நீ வாழ வேண்டும் என்றால் தாயின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேள்றா. டேய், பாதம் பணியும் பரம்பரையில் பிறந்தவர் கிடையாது நாம் இருவருமே. அது தாயாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, மரியாதையா சொல்றேன். இந்த நாடு எனக்கு வேணும். தர முடியுமா முடியாதா? ரவிச்சந்திரா, இந்த நாட்டை நீயால என சம்மதிக்க முடியாது. என்னடா நினைத்ததை முடிப்பவன் தான்டா இந்த. டேய் ரவிச்சந்திரன், என்னடா சொல்ல வர? அதையும் பார்க்கலாம்டா. வச்ச குறி எப்பவுமே தப்புனது கிடையாதுடா. சொல்றது கேளு. இந்த நாட்டால தகுதி உள்ளவனே நான் தான்டா. மரியாதையா சொல்றேன், வந்த வழி பார்த்துட்டு போடா. என்னடா வச்ச குறி தப்பாது, இந்த பொடி தோக்காது, எதை கண்டு மஞ்சாது, எதிரிய விடால் போட்டியும் நான் போட்டவா, நாட்டியும் கூட ஆடவா. இங்கு வல்லவே ஆனா ரொம்ப நல்லவே, இங்கு வல்லவே ஆனா ரொம்ப நல்லவே. வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு மஞ்சால், எதிரிய வீடால். தங்குறக்கு எனக்கு தங்குறக்கு தங்குறக்கு போடி குஞ்சு உனை கொண்டு செல்ல ஒரு கழுகு வட்டம் போடும். அதனை கண்டவுடன் காட்டு பூனை அதை மாற்ற திட்டம் போடும். காத்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனதாய் கதை ஒன்று இருக்குது, அது இங்கு நடக்குது. கதைகளை பார்க்குது பூவாதி சுத்து. வச்ச குறித பாரு, இந்த புலி தோக்காது, எதை கண்டும் எதிரிய விடாது, போட்டியும் நான் போட்டவா, நாட்டியும். தாய் என்று பாராமல் வெட்ட துணிந்தான். என்ன நாடு வேணுமா? நாடு வேணும், யார்கிட்ட போய் கேட்கணும்? என்ன கேட்கணும்ப்பா? ஆமா, டேய் வாங்கடாங்க. சொல்லுங்க ஐயா. நான் தான் ஒரு டென்ஷன் பார்ட்டி. டென்ஷன் ஆயிட்டா நான் எதை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஒரு தோழர்கள்லாம் என்னடா என்ன ஏங்க தோழர்னா என்ன? நல்ல நேரத்துல நல்ல நல்ல யோசனைகளை எடுத்து சொல்லணும். ஆமா, அவன் தான் ஒரு உண்மையான நண்பனு கிடையாது. நாடு வேணும்னா நான் முதல்ல யாரடா கேட்டுக்கணும்? அப்பா நாடு வேணும். என்னப்பா சொல்ற? தர முடியாதுப்பா. தர முடியாது? முடியாது. என்னப்பா சொல்ற? நாட்டை தர முடியாது. இப்போ நாட்டை யார் ஆண்டு கொண்டு இருப்பது? யாரு? நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் நாள வேணும், அடுத்து அண்ணன் மகனால வேணும். வாழி வாழி நாட்டை அப்படிதான் மாட்டு வர சொல்றது கேளுப்பா. அப்பா அப்பாவாச்சேன்னு பாக்குறேன், மரியாதையா சொல்றேன். நாடு வேணும். தர முடியுமா முடியாதா? நானும் மகனாச்சேன்னு பாக்குறேன். நாட்டை தர முடியாது. நாட்டை தர முடியாது. தர முடியாது. இப்ப இவருக்கு நேரம் சரியில்லை. நமக்கு எப்பவுமே நேரம் நல்லா தானே இருக்குடா. ஏய் கொண்டாடாத. மாணவரே தாரா விட்டுலடா. அப்பா இப்ப உனக்கு கெட்டு போல உடம்ப காப்பாத்திக்கப்பா. நாட்டை தர முடியாதுப்பா. இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேப்பா. நான் தர முடியாதுப்பா. நாட்டை தர முடியாது. நாட்டை நான் பொல்லாதவன். எப்போ தெரியும் கூடவே இருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சுனா கூட இருக்கிறீங்க. டேய் பொய் சொல்லாதவன். நம்ம போனே எடுக்க பேச கூட எனக்கு தெரியாதா? ஒரு நாளா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டியா? டேய் நேரா ஸ்டாண்ட் பாரு. சிலுக்கு மேல நடக்குது ரெண்டு பேர் தான். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், யாரும் புக்கும் தும்புக்கும் செல்லாதவன், கைகட்டி பாய்பத்தி யாரும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன். அந்த ஆதாயம் போல் வாழ்வன்.
99 நாளாவதுங்க. 99. ஆமா. உண்மையிலேயே சொல்ல இப்பதான் கல்யாணம் ஆச்சு இவருக்கு. கல்யாணம் ஆச்சு. ஆனா அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னங்க? இவன் பொண்டாட்டி ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறான். ஆமா. என்ன கம்பெனி? சால்காம் கம்பெனி. ஆமா. எங்களுக்கு தொடர்ந்து நாடகம் இருக்குது. நாடகம். நைட்டு ஒரு 6 மணிக்கு சாயந்தரம் கிளம்புறோம். போது போய் நாங்க நாடகத்துக்கு கிளம்பி வந்துடும். இவன் வீட்டுக்கு போகும்போது அவ கிளம்பி வேலைக்கு போயிடுறான். அவ பொழுது போய் வீட்டுக்கு வரும்போது இவன் கிளம்பி இங்க வந்துடுறான். இந்த குடும்பம் எப்படா வித்திக்கு வருது? ஏன்னா அந்த கம்பெனிக்காரன் அவளுக்கு லீவு கொடுக்கல, இந்த கம்பெனிக்காரன் இவளுக்கு லீவு கொடுக்கல. இப்ப யார் எவனோ லீவ் எடுத்துட்டு போறான்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏது பண்ணுவேன்? நான் அவனுக்கு சாவு மூஞ்சி போட்டு போச்சுமா. அடச்சாண்டால பாவி. ஏண்டா அழகுல குறவா, அந்தஸ்துல குறவா, 2 பிள்ளைங்களுக்கும் குறவா. செல்கம் செல்கம் கம்பெனிக்காரி கேட்க அவளுக்கு செல்கம் கம்பெனிக்காரி. ஐயோ யோ எனக்கு எதுலயா ஓட்ட? நம்ம எதோ ஓட்டா. பிள்ளைங்க இருக்குதுடா கேக்குதுங்கடா. என் மயில் பண்ணி புடா டேய் புடா டேய். செல்கம் ஓடி மாட்ட புடா டேய் புடா. புடா. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், யாருக்கும் தும்புக்கும் செல்லாதவன், கை கட்டி வாய்ப்பத்தி யார் முன்னும் நான் நின்று ஆகாயம் கேட்டாதவன், அந்த ஆகாயம் போராட்டவன். நாடு வேற வேண்டும். நாடு வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்னப்பா அது? நாம் நாட்டிலே கருத்த முகமூடியதோ உலாவி கொண்டு வராங்க. உன் இருவர்ல யாரு கண்டுபிடித்து அழைத்து வரீங்களோ நாடு ஒப்படைப்பா. மகனே ஜெயச்சந்திரா, அம்மா உன் தந்தை சொன்னதை கேட்டாயா? நீ இப்பொழுதே கானகம் சென்று அந்த கருத்த முகமூடியை பிடித்து வந்து உன் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். வெற்றி உனக்கு. சென்று வா மகனே. அம்மா இப்போதே செல்கின்ற கானகம். அந்த கருத்த முகமுடி எங்கிருந்தாலும் சரி அவனை இழுத்து வந்து ஒரு பாதத்தில் விளைவிக்கணுமா? அம்மா எட்டியோடு திரும்பிக்கணுமா? வெற்றியோடு திரும்ப மகனே. இந்த பொம்பளைங்க எல்லாம் உன்னை பார்த்து கேவலமா பேசிருக்காங்க. யாரு பேசினாலும் இந்த அம்மா பேசி அது ஒண்ணுதான், அது கூட பேச்சு. ஓ அண்ணாயா பேச்சு. எதுக்கு பேசுறாங்க? வெட்டெடுத்து டைக்கன் பார்க்க அடிக்கிறானே இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே. இப்ப உங்க அம்மா செய்த வேலையை பாத்தீங்களா? உங்க அப்பா என்ன சொன்னார்? கருத்த முகமுடி யார் எடுக்கணும் பிடித்து வராங்களோ அவனுக்கு நாடுன்னு சொன்னார். உடனே ஒரு வீரமலை கையில் எடுத்து உங்க அண்ணன் கையில கொடுத்து வெற்றியோடு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னாங்களே. ஏன் நீங்களே தானே ஒரு பக்கம் மன்னிக்கிறீங்க? ஏன் உங்க கையில ஒரு வீரமலை கொடுத்து வெற்றியோடு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? சொன்னாலா? ஒன்னேடப்பா ஒன்னேட ஒன்னேடப்பா ஒன்னேட. உன் தாய் வீரர்களுக்கு போக வேண்டாம். என் கருத்திற்கு வீரவலை நான் கொடுக்கிறேன். எங்க அப்பா என் மேல பாஸ் ஆமா அது ஒன்னிடா. எனக்கு ஒரு நேரம் வர விடிவரை காத்துறா. நான் என்ன பண்ணுவோம் படிக்கிறோம். 1000 இருந்தாலும் சத்தியமா சொல்றேன், 500 கூட கேட்க மாட்டேன். நாளைக்கு காலையில எனக்கு 2095 ரூபாய் வேணும். மகளிர் காட்டணும். 10 மாதம் 300 நாட்கள் இடைநோக வயிர் நோக என்னை ஈண்டெடுத்த என்னுடைய அன்பு தாய் சிந்திச்சாரா? நான் குடியிருந்த கோவிலடா என்னுடைய தெய்வம். ஆமா. ஏண்டா என் தாய் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. சொல்லிட்டு போகலாங்க. எங்க அம்மாவை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ஆமா. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார். தாய் இல்லாமல் நான் இல்லை.
அம்மா எருமாடு சனைக்கு போற மாதிரி திருப்பி போயிட்டு வரமா. போ. ஏய் ஓ என்னடா சொன்னேன்? அம்மான்னு. ஆ ம், ம் போ. போ ஏய், ஓ என் அண்ணனிடத்திலே ஒரு வீரவாளை கொடுத்து வெற்றியோடு வாடா மகனே என்று உரைத்த என்னுடைய தாய். ஆய் ஏய், ஓ நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். போ. ஆ போ ஆ போ என்ற வார்த்தை யாரா சொன்னது? நங்களாடா ரங்கநாதன். என்னமா போ என்ற வார்த்தை யார் சொன்னது தெரியுமா? ஆ அன்று பாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 17வது நாள் யுத்தத்திலே இது கர்ணனை பார்த்து அந்த துரியோதன சொன்ன வார்த்தை போ என்ற வார்த்தை. போ. அவன் அங்க சொன்ன அதுல 1000 அர்த்தம் அடங்கி இருக்குது. இந்த பாவிங்க சொல்றால என்னடா இருக்குது? ஐயா 1000 அர்த்தம் சொல்றீங்களே அது நல்லா விளக்கமா சொல்லுங்க. டேய், துரியனுடைய தம்பிமாரிடத்திலே வீரவாளை கொடுத்து சேனாதிபட்டம் கொடுத்து போய் வாருங்கள் போய் வாருங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஒருத்தன் கூட திரும்பி வரல. வரல. அதனால பாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 17வது நாள் யுத்தத்திலே கர்ணனுக்கு சேனாதிபட்டம் கொடுத்து போய் என்று சொன்னால் அவனாவது சென்று வெற்றியோடு வந்து நமக்கு வெற்றி மாலை சூடுவானோ அப்படின்னு ஒரு நெப்ப ஆசை அந்த துரியோதனனுக்கு. ஆமா. அதனால பாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 17வது நாள் யுத்தத்திலே அந்த கர்ணனை பார்த்து துரியோதனன் சொன்ன வார்த்தை போ என்ற வார்த்தை. டேய், அவன் அங்க சொன்ன அதுல 1000 அர்த்தம் அடங்கி இருக்குது. இந்த பாவி இங்க சொல்றாளே இதுல என்னடா இருக்குது? ஒரு அர்த்தமும் கிடையாது. மகனே ஜெயச்சந்திரா, நான் அப்படி சொன்னேன் என்று கோபம் வேண்டாம் அப்பா. நான் எதற்காக சொன்னேன் தெரியுமா? போ என்றால் பொருத்தம், வா என்றால் வருத்தம். அதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னேன். கோபம் வேண்டாம், நான் வருகிறேன். நடை கூட நடக்கும். அதேதான் ஏய், வென்றா. வருவது வந்தியே தீரும், வாராதது வருந்தி அழைத்தாலும் வராது. வராது. அந்த ஆண்டவன் நம்ம தலையில என்ன எதிர்க்கிறோம் அதுபடி தானே நடக்கும். ஆமாங்க. இன்றைய தினத்திலே இந்த மட்டை பிறையூர் என்ற கிராமத்தில் சைலன்ஸ். பெரியோர்கள் தாய்மார்கள் என் அருமை சகோதர சகோதரிகள் வீட்டிற்கும் இந்த புனிதமான மேடையில் நம்முடைய வதியூஸ்ரீ ஜெயம் நாடகம் என்றும் நடைபெற வேண்டும் என்று அந்த ஆண்டவன் அன்றே எழுதிவிட்டார். ஆமாங்க. அவன் கட்டளைக்கிணங்க இன்றைய தினத்திலே இந்த புனிதமான மேடையிலே பெரியோர்கள் தாய்மார்கள் என் அருமை சகோதரர்கள் வீட்டிற்கும் இந்த புனிதமான மேடையிலே மேடையிலே நம்முடைய நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாங்க. அதை விடுறா, எங்க அண்ணன் போயிருக்கிறான். எங்கடா போயிருக்கிறான்? கருத்த முகமுடி தேடி. கருத்த முகமுடி தேடி சென்றிருக்கிறான். ஒருவேளை கருத்த முகமுடியை தேடி கண்டுபிடித்து இழுத்து வந்து என் தந்தை இடத்திலே ஒப்படைத்து இந்த நாட்டின் மணிமணி அவன் சுட்டிக் கொண்டு இந்த சிம்மாசனத்தில் அவன் வந்து இந்த செங்கோலை ஏந்தி இந்த நாட்டை அவன் தான் ஆள வேண்டும் என்று இந்த ஆண்டவன் அவன் தலையில் இருந்தால் அது மாற்ற முடியாது. ஒருவேளை நான் போறேன். எங்கடா போறேன்? அது பிடிக்காது. கருத்த முகமுடி தேடி போறேன். தேடி கண்டுபிடித்து இழுத்து வந்து என் தந்தை இடத்திலே ஒப்படைத்து இந்த நாட்டின் மணிமணி நான் சுட்டிக் கொண்டு இந்த சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இந்த செங்கோலை நான் கரத்தில் ஏந்தி இந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் என்ற அந்த ஆண்டவன் என் தலையில இருந்தால் அதை மாற்ற முடியாது. வருவது வந்தியே தீரும், வாராதது வருந்தி அழைத்தாலும் வர்றா. வா அன்பார்ந்த நாடக கலை ரசிகளே, இன்னும் இந்த நல்லதொரு நேரத்தில் யாருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் இதை மட்டைப்பிரையூர் குசாலர்பேட்டை, இன்னும் குசாலர்பேட்டையைச் சேர்ந்த உயிர் திருவாளர்கள் மதிப்புக்குரியவர்கள் கே வெற்றிவேல், வி யஷ்வந்த் மாறன் ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே எங்களுடைய வதியூஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்தை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன இது? அத்தா சென்றார், இதுவரை காணலையே. அவர் எப்போதான் வரப்போற தெரியும்? அத்தா ஓ மேலே உசிர வச்சு ஊரோட பகைய வச்சு நானும் பிரிஞ்சே நாரா கிரிஞ்சே. ஓ மேலே உசிர வச்சு ஊரோட பகைய
மகனா அவர் வருவார் வருவார் என்று வழிமேல் வீடு வைத்து காத்துக்கொள். பாத்தீங்களா இவங்க வந்து அப்படியே நல்ல பாம்பு நாக நீட்டி ஒரு ஆம்பளை கை பொம்பளை ஒரு குச்சல ஏறு போட போட்ட இளவரசே, உங்கள் நாட்டிற்கு சென்று உன் தாயிடத்திலே நாட்டில் பேர் பாதி பாங்க கேட்டீங்களா? என் நாட்டுக்கு போனேன், எங்க அம்மாவை பார்த்தேன். அம்மா, நாட்டுல பேர் பாதி பாக வேணுமான்னு கேட்டேன். தர மறுத்தார்கள். அடி அடி என்று அடித்தேன். நல்லா அடிங்க, அப்பதான் அந்த சனிய நாட்டை எழுதி கொடுக்கும். ஊருக்கு ஒரு மருமகன் ஒண்ணு மாதிரிமா இருக்கணும். பொழுது வெளியிட்டோம். இந்த மட்டைப்பிறகு கிராமத்துல எல்லா மருமகிட்டையும் போய் சொல்லி இந்த மாமியாருங்கெல்லாம் முதல்ல இதுங்களை வாரி மொய்யா வேலைக்கு வாரி மொய்யா நல்ல ஒரு பைபாஸா பார்த்து போட சொல்லு. ஐயோ வேண்டாங்க, செத்துடுவாங்க. ரொம்ப நல்ல மனசுமா. இப்ப இருக்கிற மருமகள்லாம் மாமியாருங்களை எப்படி எப்படி சித்திரவதை பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணி பண்றீங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்க மறுக்கிறீங்க. என்னங்க? முற்பகல் செய்யும் வினை பிற்பகல் தானே விளையும். எப்படி? நாமளும் ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருப்போம். ஒரு காலத்துக்கு நாமளும் மாமியாராக போறோம். நமக்கு வர மருமகன் நம்மள என்ன செய்ய போறாரோ அப்படின்றத யோசிக்க நேரம் இல்லாத இப்ப இருக்கிற பாவிங்க விதவிதமா மாமியாரை சித்திரவதை பண்ணுங்க. அது எப்படி? உங்க அம்மா வந்தா மட்டும் கறியா தாங்கோ, மீன் வாங்கங்கோ, முட்டை வாங்கன்றீங்க. எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை மாதிரி ஒரு பாவிங்களான நாங்க மாட்டிக்கின்னு முழிக்கிறத எங்க அருகாமையில இருந்து பார்த்து வெந்து நொந்து நூலாவி சார வேண்டி எங்களை பெத்தவங்க. எங்க அம்மாவை பார்த்தா மட்டும் ஏண்டி பாங்க சக்கால் தர பாக்குற மாதிரி பாக்குறீங்க. எங்க அம்மா வராங்க, எப்பவாவது ஒரு முறை தான் வராங்க. கறி மீன் ஆக்கி போற சாப்பிட்டு அப்பவே பஸ் ஏறி போயிடுறாங்க. அம்மா இருக்குதே அந்த சனிய, அந்த பீடை, அந்த அனாசார கழுதை, எப்ப பார்த்தாலும் வெத்தலை பார்க்க ஒண்ணு இல்ல, பல 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 பலன்னு கொலைக்குது. அது என்னைக்கு சாவ போதது? அது சீக்கிரம் சாவல. சாப்பாட்டுல விஷத்தை வச்சு போட்டு தள்ளிட்டு அது கொரோனால செத்து கதைய முடிச்சிடுவேன். அதுதான் யார் ரெண்டு பிள்ளை கல்யாணமே பண்ணல. அருமை சகோதரிகளே, என்னன்னு தெரியலையே. இந்த கதையில நீங்க எதை எடுக்கிறீங்களோ விடுறீங்களோ, இனி முதற்கொண்டாவது மாமியாரை சித்திரவதை பண்ற மருமகள்லாம் தயவு செய்து வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன் சொல்ல வரேன்னா, முற்பகல் செய்யும் வினை பிற்பகல் தானே விளையும். எந்த ஒரு மாமியாருமே தான் மகன் நல்லா இருக்கக்கூடாது, மருமகன் நல்லா இருக்கக்கூடாது, பேர குழந்தைங்க நல்லா இருக்கக்கூடாது யார் நினைப்பா? அந்த காலத்துல ஏதோ ட்விஸ்ட் வச்சுட்டான், மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகக்கூடாது. அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இனி முதற்கொண்டாவது மாமியாரை சித்திரவதை பண்ற மருமகள்லாம் திருந்துங்க. ஆனா இன்னொரு விஷயத்த மறுக்க கூடாது. இப்ப இருக்கிற மாமியாருங்க இந்த பாவிங்க அவங்க மாமியார் என்ன பண்ணாங்களோ இப்ப அனுபவிக்கிறாங்க. ஆமா, அத சொல்ல முதல்ல. ஏங்க என்ன சும்மா சும்மா மருமகளைய குறை சொல்றீங்க? இப்ப இருக்கிற மாமியார் கூட எங்களை எப்படி எல்லாம் கொடுமை பண்றாங்க தெரியுமா? அதை நாங்க சொல்லிட்டுன்னு வச்சுக்க, கலகம் பண்ணி புளிய மடிக்கிட்டான்னு பட்டத்தை வேற கொடுப்பாங்க எங்களுக்கு. ஒவ்வொன்னா சொல்ற கேளுங்க. எங்களைய வீட்டு வேலை செய்ய சொல்றாங்க, துணியெல்லாம் எங்களைய துவைக்க சொல்றாங்க, இந்த சாமான்தி எங்களைய கழுவு சொல்றாங்க. சாமான்தியா? இருமா, நாங்க கழுவி குத்துறோம். அதல கழுவ மாட்டியா? ஐயோ வாய்ப்பு இல்லடா. அவதார குட்டி என்ன சொல்லி குச்சே? தேங்காய் நாடா? தேங்காய் நாடா தேய்ச்சி கழுவி போறேன். நான் கடைக்கு ஸ்டீல் நார் வாங்கிட்டு வரேன். ஐயோ அது பொருந்துமே. செந்தேலா? செங்கலா? அட தொட்டி கழுவுற பசங்களே, ஏங்க இந்த வீட்டு வேலை எல்லாம் எங்க தலைமையில கட்டுறாங்க. இந்த குழந்தை இருக்கே குழந்தை, அது எங்களே பெத்துக்க சொல்றாங்க. நீ பேசுறது புரியாமலே கொட்டாயில நாங்க மண்டை பிச்சு கிடக்கும். எங்க அண்ணன் வந்துட்டான், அவனுக்கு எனக்கு சமர். முடிவிலே என் தந்தை வந்து விட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டில் ஒரு கருத்த முகமுடி என்னாச்சு? கருத்த முகமுடி உலவிக் கொண்டிருக்கிறது. அதை யார் ஒருவன் கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு நாடுன்னு சொல்லிட்டாங்க. கருத்துவனை கண்டுபிடித்து வருவாருக்கு நாடு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது நாங்கள் மூவரும் புறப்படுகிறோம். கருத்துவனை தேடி கண்டுபிடித்து இழுத்து வருகிறோம். அதுவரை என் தங்கை புவனேஸ்வரன் சிறினர் ஆடி பாடி சந்தோஷமா விளக்கம்
வேகமா போறாரு. பிடிப்பாரா? பிடிப்பாரு. என்னத்த பிடிப்பாரு? கருத்த முகமுடிய பிடிப்பாரு. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நீ என்னதான் முச்சு நிக்கணும், வேற எங்கனா பிடிக்கிறது கொன்ன கட் பண்ணிடுவேன். ஆபரேஷன் தான் அத்துது. சந்தோஷம். நாளவத்த கூட விட மாட்டேனே. சந்தோஷமா இருக்கலாமே. இறக்கலாம். வாச கருவேப்பிலையே ஏமா மேம்பத்த மல்லிகையே, வாச கருவேப்பிலையே ஏமா மேம்பத்த மல்லிகையே, ஊத குளிர காத்து நெஞ்சில் ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. ஊத குளிர காற்று நெஞ்சில் ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே நிலவு சேலை கட்டி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா. நிலவு சேலை கட்டி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா. நடந்தா தென்மதுர பாட்டிய போல நழுவது பார்த்ததுமே இடுப்புல சேலை, நன்றி கெட்ட சேலை அது வேணா விட்டுடுடி, கண்ணே உந்தன் சேலை இனி நான் தான் கட்டிக்கடி. எட்டி நில்லு சாமி உன்னை தொட்டா ஒட்டிக்கிறேன், தொட்டில் ஒண்ணி போல ஒரு தோது பண்ணிக்கிறேன். இப்போதே அம்மாவா நீயானா என் பாடு என்னாகுதோ. வாச கருவேப்பிலையே ஏம்மா மேம்பத்த மல்லிகையே, உடம்போ தங்கத்தில வார்த்தது போல, உதடி உள்முருங்கே பூத்தது போல. உடம்போ தங்கத்தில வார்த்தது போல, உதடி உள்முருங்க பூத்தது போல. கருப்பு வைரத்தில செஞ்சது தேகம், கண்டதும் எனசுக்கெல்லாம் வந்திடும் மோகம். எந்த பொண்ணு கையும் அடி என்ன தொட்டதில்லை, இன்று மட்டும் கையே ஏன் கற்பும் கெட்டதில்லை. கற்பு உள்ள ராசா உன்னை நான் தான் வச்சுக்கிறேன், கட்டி ஒரு தாலி உன்னை நல்லா வச்சுக்கிறேன். கல்யாணம் கச்சேரி வைபோகம் கையோடு கை சேர்த்து போவோம். வாச கருவேப்பிலையே ஏம்மா மேம்பத்த மல்லிகையே, ஊத குளிர காத்து நெஞ்சில் ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. ஊத குளிர காத்து நெஞ்சில் ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. கருத்த முகமுடிய உயிரோட கரிகாலனவர்களே, என்ன இது கோலம்? இளவரசே, கருத்தமுடியை தேடி உன் அண்ணன் சென்றிருக்கிறான். கருத்தமுடியை அவன் கண்டுபிடித்து இழுத்து வந்து உன் தந்தையிடத்திலே ஒப்படைத்தால் இந்த நாடு அவருக்கு சொந்தமாகிவிடும். நான் தான் கருத்தமுடி என்று என்னை இழுத்து சென்று உன் தந்தையிடத்திலே ஒப்படைத்தால் இந்த நாடு உனக்கு சொந்தமாகிவிடும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? கருத்து மூடி ஒப்படைத்த பிறகு உங்க நாட்டுக்கு நீங்க தான் மன்னர். இவருக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் நீங்க காப்பாற்றுங்க. சபாஷ், சரியான யோசனை. கருத்த முகமுடியை கண்டுபிடித்த உடனே இந்த நாட்டுக்கு நான் மன்னன். ஆமா, தண்டனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் விடுதலை செய்யறேன். டேய், இழுத்தாடா.
அந்த கருத்த முகமுடி கண்டுபிடித்து என் தந்தையிடம் ஒப்படைத்தால் தன் நாட்டிற்கு நானே மன்னனாகி விடுவேன். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. கருத்துவினை நீ கண்டுபிடித்து இந்த நாட்டை நீயாளே நான் முழுவதும் சோதிக்க மாட்டேன். எப்பொழுதே வரேன். கோழிய பாரு காலில் விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். கோழிய பாரு காலில் விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு இந்த நாடே சிரிக்கும். கருத்துவினை கண்டுபிடித்து இந்த நாட்டை நீயாளே நான் விடவே மாட்டேன். உன்னை கொன்றாவது இந்த நாட்டை அழிந்தே குறுக்கு வழியில் வந்து மடக்கி பிடிக்கிறேன். தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன். தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன். தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்த்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. போராடு, போராடு. ஜெயச்சந்திரனை கொன்று இந்த நாட்டை நாம் ஆளலாம் என்று நினைத்தால் நம் உயிருக்கு ஆபத்தாகிவிட்டது. இப்பொழுதே இந்த கருத்துப்படி அகற்றிவிட்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் உயிருக்கு ஆபத்தாகி ஓடாதே, ஓடாதே. அந்த கருந்த முகமுடி பின்தொடர்ந்தே ஓடி வருகிறேன். அவன் எப்படியா மறந்து விட்டானே. சரி, இந்த முகமுடி அணிந்து கொண்டு முகமுடியோடு முகமுடி சேர்ந்து அவனை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா இவங்க கொள்ளை அடிக்கிறான். ஆமா. இல்லாத கொடுமை. ஆ. கொலை பண்றான். ஆ. ஏதோ முன் விரோதம். ஆமா. மூணாவதா ஒரு வேலை செய்யறானே. ஆமா. என்னது? என்னது? கற்பு அழிப்பு. ஆ. என்னது? அது ஒண்ணு. டேய் சொல்றா அர்த்தாயிச்சு. ஆ? அர்த்தாயிச்சு. கப்பு அழிப்பு இல்லடா, கற்பு அழிப்பு. ஆ. சொல்றா? அர்த்தாயிச்சு. கப்பாய் சாப்பிடு போய் கற்பழிப்பு ஆ. செய்யலாமடா. ஆ.
செய்யலாமாடா? செய்யாது. யாரா செய்யணும்? அப்படி அவர் யாரு ஏடா உண்டு நன்றா கருத்துமணி தேடி கண்டுபிடிச்சு வெற்றி என்னப்பா சொல்ற? எனக்கே வெற்றி. அப்படியா? அப்பா, அந்த கருத்து மூக்கு இழுத்து வந்திருக்கிறப்பா. இப்ப பார்த்தாங்க கொண்டு வாடா அந்த கொடியவனை. இருந்தாலும் அந்த கருத்து மூக்கு. அப்படியா? இந்த கொடியவனுக்கு என்ன பார்த்தானே? இவனுக்கு என்ன கண்டனம் தெரியுமா? என் நாட்டில் ஒருவனாக இருந்தாலும் மன்னர் நான் பெற்ற மகனாக இருந்தாலும் நாடு கடத்த வேண்டும். நாட்டு மக்களில் ஒருவனாக இருந்தாலும் மன்னனுடைய மகனாக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஒன்றுதானப்பா? கிடையாது. நாடு கடத்தணுமா? முகப்படி அகற்றுதா? சரி, சித்ரா. நான் சொல்லு வார்த்தை கேளுங்களப்பா. கருத்த மும்முடி நான் கிடையாதப்பா. சதிக்காரர் எத்தனையோ சதி செய்து என்ன மாட்டி விட்டார்களப்பா. அப்பா, சதி செய்வாங்கடா. ஏய், பேசாதடா. டேய், எவனடா என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நீர் விசாரணை வேண்டும் சொல்லுங்களே. அப்பா, நான் சொல்லு வார்த்தை கேளுங்கள் அப்பா. அப்பா, அப்பா, வேண்டாம் அப்பா. நான் யார்? உங்களின் மகன் அல்லவா? இந்த நாட்டாள பிறந்தவனே நான் தான்ப்பா. அப்படி இந்த நாட்டுக்காக நான் சொல்லுவது கேளுங்கள் அப்பா. நாட்டுக்காக அப்பா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அப்பா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அப்பா, அப்பா, வேண்டாமப்பா. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்றே அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மண்ணம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மண்ணம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டு திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கொடுக்க எதுவும் இல்லை, குழப்பம் முடிந்ததடா. நான்கு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று அப்பா ரவிச்சந்திரா என்னப்பா சொன்னீங்க? கருத்து முடி தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்த நாடு ஒப்படைப்பு சொன்னப்பா. நான் என்ன செஞ்சேன்? கண்டுபிடித்து அழைத்து வந்த நீ என்ன செஞ்ச? நாட்டை ஒப்படைக்கிறப்பா. என் நாட்டை மகனுக்கு முடிச்சுட்டு போறேன். நாலு வார்த்தை நீங்க பெருமையா பேசலாமா? கம்பெனியே பேச்சாளர் பேசலாமா? பேசுறா. சரி பேசுறீங்க. பேரன்பார்ந்த பெரியவர்களை, அறிவில் சிறந்த தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல போவது என்னன்னாக்கா மூக்கா தெளிவா பேசுறா. மூக்கா என்னவா நடுவர மூக்கா தெளிவா பேசுறான்னு பேசுற மகாராஜா. இந்நாட்டு மன்னர் மகாராணி இருவருமே மாரடைப்பால் மரணம் அடைந்தார்கள். போட்டு தள்ளி போய் சேருவேன் மேல. காரி மன்னர் நான் போக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பேசுறா. நாட்டு மன்னர் ஆட்சியிலே நாட்டு மக்கள் குறை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆகையால் இந்த நாட்டின் பொறுப்பை நாட்டு மன்னர் இளைய மகன் ரவிச்சந்திரனுக்கு முடிவு. மன்னர் ரவிச்சந்திரன் வாழ்க! எப்படிடா இருக்கிற கிளி கொஞ்சது நாய் நக்குது. அவளை அழகில நேரா அந்த வீட்டாண்ட போய் ஒரு கத்தி ஒண்ணு வாங்கிடு. நேரா வேலிக்கட்ட தூவை பெருசா கொம்புன்னு வெட்டி முனை நல்லா கூரா சீவிட்டு அப்படியே தங்க சூத்துல சொருவிட்டு புது வீடு எங்க கட்டினா அங்க கொண்டு நிக்க வைக்கணும். இப்படி இருப்பதா அருமையா இருப்போ. அப்பா ரவிச்சந்திரா இந்த கருத்தை கண்டுபிடிப்பதற்கு அப்படியா அவரையே நீங்க பாருங்க. பார்த்தாகணுமே. நல்ல முறையில் இருக்க வேண்டும். என்ன பதவியா? ஏப்பா, இவருக்கு போயா பதவி கொடுக்க போறேன். அவன் மூஞ்சிய பாருப்பா. அவனுக்கு கூட்டோடு ஒண்ணு சேர்ந்த மாதிரி. அதுலயும் லாரில நசுங்கி போன தவக்கலா மாதிரி இருக்கா. ஆமா ஆமா. பதவி வேண்டாப்பா. ஐயோ ஐயோ வழி தெரியா பிள்ளையா இருக்கிறீங்க. ஏங்க அவங்கள ஏங்க கேக்குறீங்க? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இப்ப நாட்டை கொடுக்குறதுக்கு? ஏங்க இப்ப நாட்டுக்கு மன்னர் யார்? நீங்க கொடுத்துட்டு போங்க பதவியை. ஆமா டேய். நான் இவங்கள கேக்குறேன். அதானே இந்த நாட்டுக்கு மன்னன் யார்? இல்லையா? நான் தரேன்டா. குடு. பதவி கூட நாட்டுக்கு தளபதி யார் தெரியுமா? தளபதி கரிகால. ஓய்யா இப்போ இந்த நாட்டுக்கு மன்னர் நீங்கள், என் நாட்டுக்கு தளபதி நான். நாம் இருவரும் இருக்கையில் இவர்களுக்கு என்னைக்கு வேலை? ஆப்பு என்னால முடியாதுப்பா. முடியாதா? முடியாது என்றால் என் தங்கை உனக்கு புவனேஸ்வரன் கிடையாது. ஓ இல்லாமல் என்னால் வாழ முடியாதே. ஏமா 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 இந்த மாமாண்ணா ஏமா அம்மாவா ஆடிடா, அம்மாவா ஆடிடா, அம்மா அம்மாவா ஆடிடா, அம்மாவா ஆடிடா, அம்மாவா காதலியா? ஓ ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வி.